பிதாவேதோ இந்த அருமையான நாள் முடிவரும் வேளையிலே நாங்கள் எங்களுடைய ஆராதனை எங்களது இதய வணக்கத்தை சமர்ப்பிக்க நம்மிடம் வந்துள்ளோம். காரணம், நீர் எங்களுக்கு உண்டாக்கியது மட்டுமன்று, இந்த நீர் எங்களை போஷித்து பாதுகாத்து எங்கள் தேவைகளை நிறைவேற்றி திருவச்சான் கொண்டாட்டத்தின் வழியாக எங்களை தூய்மைப்படுத்தி நிறைவாழ்வின் நிச்சயமை கொடுத்தமை எண்ணி நம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். திவ்ய இயேசுவை வாழ்த்துகிறோம். யாம் பெற்ற இன்பம் பெறட்டுந்த வையகம். இன்பத்தை விட இறை தன்மையை கொடுக்க நீர் முடிவெடுத்தீர். இந்த இறைத்தன்மை உண்மையான மகிழ்ச்சி நிலை. நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வந்தேன், அதை மிகுதியாய் கொடுக்க வந்துள்ளேன் என்று கூறினேன். ஆமீசுவே, மகிழ்ச்சி என்பது போராட்டத்தின் பிறகு நாங்கள் பெறக்கூடிய வெற்றி. ஆனால் சில நேரங்களில் நாங்கள் போராட்டம் இல்லாத ஒரு வெத்து வாழ்க்கையை வாழ்ந்து சிற்றின்பத்தின் வழியாக இன்புற்றிருக்க நாங்கள் ஆசைக்கின்றோம். ஆனால் நீரோ இது போன்ற ஆசை உடலை சார்ந்தவை, ஊனிலுப்பை சார்ந்தவை. ஆனால் நான் காட்டக்கூடிய நிலை இறை நிலை, தன்னையை பெருமையாக்கி இறை பிரசனத்தை ஈர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. மனிதர்களாகிய நாங்கள் நமது புனிதத்தன்மையில் பங்கு கொள்ள ஆசிரியரை கொடுத்தமை என்னை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆமாண்டவரே, தெய்வீக பிரசன்னமே, இந்த இறை காரியங்கள் நடக்கும்போது இது ஏதோ நாங்கள் செய்யக்கூடிய முயற்சி அல்ல, மாறாக உமது இறை வழிநடத்தல், உமது இறை செயலாக்கும். நீர் செய்ததால், நீர் ஏற்படுத்தியதால், நீர் இருப்பதால் அந்நிலை, அச்செயல் தூய செயலாக, புனித செயலாக மாறியுள்ளது. புனிதத்தில் பயணம் செய்யவும், புனித இயல்பை மேற்கொள்ளவும், புனித வாழ்வை நடத்த எங்களுக்கு வெவ்வேறு அழுத்துணையை அவருடைய தூயாவியானவரை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நம்மை படித்து வணங்கி ஆராதிக்கின்றோம். நாம் சொல்ல வேண்டிய பதில், வாருங்கள் ஆண்டவராக இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. வாருங்கள் ஆண்டவரை பொழுது பாடுங்கள், நமது வீட்டின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றுடன் அவர் திரும்ப செல்வோம், புகழ் பார்க்கடால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் மலைகளில் குறுமுடிகளும் அவரைக்கு உரியது, கடல் உரியதை அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளை உருவாக்கினர். பாருங்கள், தாழ்த்துவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டும் விழுந்தாழ்வும் அவரே நம் கடவுள். நாமே அவரது நீச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். நீங்கள் அவருக்கு செய்து கொடுத்த நலம் அன்று நிறைவாக காரியத்தில்
ஆசார்கள் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தது என் செயல்களை கண்டிருந்து என்னை சோதித்து பார்த்ததே. 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு விரும்பியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சிலவற்றை நான் அடைக்கும் இடைப்பாற்றை நாட்டிற்கும் உடைய மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். நிலைவாழ்வை உண்மையாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என கேட்ட வல்லவனிடம், உன்னை போல் அயலானை அன்பு செய்கின்றார். ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் மற்றவரை அன்பு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதைதான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12 நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் என இயேசு கூறுகின்றார். நாம் அடுத்தவரை அன்பு செய்யும் போது இயேசுவை அன்பு செய்கிறோம். ஆகவே நமது உதவிகள், ஆறுதலான வார்த்தைகள், பாசமான பார்வைகள், நெருக்கடியில் வழிகாட்டுதல் ஆகியவற்றின் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் வரலாற்றில் வாழ்ந்த மகான்கள் செய்துள்ளனர். அதற்கு ஒரு உதாரணமாய் அன்னை தெரசாவை கூறலாம். அத்தகைய இறைவனை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். உங்கள் பதில், உம்மை அன்பு செய்கிறேன் இயேசுவே. எங்கள் பாவங்களை மன்னிப்பவரே, எங்கள் குறைகளை பொறுப்பவரே, என் நிலையில் எங்களை ஏற்பவரே, எங்கள் துன்பங்களை துடைப்பவரே, எங்கள் நோய்களை குணப்படுத்துபவரே, எங்களுக்காய் காத்திருப்பவரே, எங்கள் தாகம் தீர்ப்பவரே, எங்களுக்கு ஒளியானவரே, எங்கள் தீவினை அகற்றுபவரே, எங்களுக்கு மகிழ்வை தருபவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்களை எந்நேரமும் தேடுபவரே, எங்களுக்கு வழியானவரே, எங்களுக்கு வாழ்வானவரே, எங்களை வழி நடத்துபவரே, நற்கருணையில் வாழ்பவரே. இயேசுவே, உன்னோடு நான் உறவாக வாழுவேன். உன் மறைபடர்க்கவே என் உடலாவியை உரமாக்கி போடுவே. இயேசுவே, உன்னோடு நான் உறவாக வாழுவேன். உன் மறைபடர்க்கவே என் உடலாவியை உரமாக்கி போடுவே. இயேசுவே, உன்னோடு நான் உறவாக வாழுவேன். நீடரை போரடியும் எந்த நீரைவை தொடர்ந்து வா. நீடரை போரடியும் எந்த நீரைவை தொடர்ந்து வா. உந்தன் நினைவில் மூழ்கிடும் நானும் எந்த நிலையை மறக்கவே. இயேசுவே, உன்னோடு நான் உறவாக வாழுவேன். என் மறைபடர்க்கவே என் உடலாவியை உரமாக்கி போடுவே. இயேசுவே, உன்னோடு நான் உறவாக வாழுவேன். நீலத்தில் விளையும் மணிகள் எல்லாம் களத்தில் சேருமோ. நீல
நாங்கள் எப்பொழுது உண்மையில் இரண்டர கலந்து விடுகின்றோமோ நான் எப்பொழுதும் இறை உறவாக மாறுகின்றோமோ அப்பொழுது நாங்கள் எதை விளக்கவும் தயாரில் இருப்பதை அறிகின்றோம். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு அனைத்து திருத்துதர்கள் அப்போஸ்தலர்கள் தொடக்க காலத்திலே எத்தனையோ கேள்விகளை எழுப்பினார்கள். தொடக்க காலத்தில் எத்தனை எதிர்பார்ப்புகளோடு உண்மை பின்தொடர்ந்தார்கள். கடைசியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் வெறும் ஊழியர்கள், பணியாளர்கள், இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்று உணர்ந்து தங்களை முழுக்க கையளித்தார்கள். தங்களது உடலையும் இரத்தத்தையும் உயிரையும் முழுக்க கொடுத்தார்கள். யாரையும் கண்டு அஞ்சு நடுங்காமல், ஓடி உழையாமல் துணிச்சலோடு அந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களது விசுவாசம் முதிர்ச்சி பெற்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களது விசுவாசம் மகிமை அடைந்த நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். யார் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை இப்புவி முழுவதும் பெற்றுக்கொள்ளட்டும் என்ற உறுதிமொழியை நற்செய்தியாக அறிவித்தார்கள். ஆனால் நாங்களும் 1000 முறை, 1,00,000 முறை ஒவ்வொரு திருப்பலியில் நடந்து கொண்டாலும், ஜெபங்களை துடித்தாலும் இன்னும் அந்த இறைத்தன்மை நின்று நிற்காமல் உலக போக்கிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் அவலில்லை எண்ணி நாங்கள் கட்டிக்கொண்டு நினைத்து பாவங்களுக்காக தொடர்ந்து இடத்திலே மன்னிப்பை கேட்கின்றோம். உமது இரக்கத்தால் எங்களை மன்னித்து உமது கருணையால் எங்களை கழுவியர்கள். இரக்கத்தின் பாமாலே எங்கள் கோடி கோடி ஜனங்கள் மத்தியில் எங்களை தேர்ந்தெடுத்து திருவாசிரார் எங்களை திருநிலைப்படுத்திய வானகா பாசிதாவே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. பெத்தத்தாய் மறந்தாலும் உலகம் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உலகம் முடிவதை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துராஜரே நன்றி நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி. இரு தந்தையோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எங்களை ஒப்புரவாக்கி தூய்மைப்படுத்திய தூயாவியானவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. விண்ணப்பங்கள். பின்னையும் படைத்தால் பரவருடைய நிறைவா என் திரு அவைக்காகும் அதனைவனிடத்திலும் திருத்தந்தை ஆயர்கள் பொதுக்கள் திருத்தார் இருபாற்றலே யாருக்காகவும் வேண்டுகின்றோம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று கட்டளை தந்திருக்கிறேன். உம்மை அன்பு செய்து கட்டளைகளின்படி நாள் உம்மை பின்பற்றி உம்மை விட்டு விலகாமல் சிறப்பாக உங்களோடு பயணம் புரிய திரு அவைக்கும் இத்தேர்கொண்ட மக்களுக்கும் முதலையும் ஆசிரியை நிறைவாக தந்திட வேண்டும் என்று இறைவாக உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் உருவே என் இறைவா, மனித நேயத்தை உணர்வதாலும் பகிர்வதாலும் மகிழ்ச்சியை அளிக்கின்றவரே, ஏழையின் சிரிப்பில் உம்மை காணச் செய்கின்றவரே, மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் இவர்கள் வழியாக நலம் பெற துணை செய்கிறவரே, மக்களை பாதுகாக்கும் காவலர்கள், மக்கள் மேல் அக்கறையோடு வழிகாட்டும் நாட்டு தலைவர்கள், இந்த கொரோனா போன்ற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் மீதும் அவர்கள் குடும்பங்கள் மீதும், இந்த கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மனதளவிலும் பயத்திலும் வாழும் மக்கள் மீதும், கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் போராடும் சகோதர சகோதரிகள் மீதும், கொரோனா தொற்று நோயினால் பாதிப்பால் வேலையிலிருந்து மன அமைதியிலிருந்து தவிக்கும் மக்கள் மீதும், கொரோனா தொற்று நோயினால் பொருளாதாரம் சிதைக்கப்பட்டுள்ள நாட்டின் மீதும், இத்தொற்று நோயினால் தொற்று நோய் நீங்க மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மீதும் உமது அருளையும் இரக்கத்தையும் பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீரின் கதிரவனேயும் இறைவா, என் பங்கென்னும் குடும்பத்திற்காகவும் அதனை வழிநடத்தும் என் பங்கு பணியாளருக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்களை நீர் ஆசீர்வதித்திரளும், என் பங்கு மக்கள் யாவரையும் ஆசீர்வதித்திரளும். உமது அருளால் எந்நாளும் அன்பில் நிலைத்திருக்க மிகுந்த கனிதர உகந்த பிள்ளைகளாக வாழ நடக்க உமது அருளையும் ஆசிரியை நிறைவாக பொழிந்து, இதோ பஞ்சம் பசி பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் உமது பிள்ளைகளை நீர் தாமே கரமெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் பங்கின் பாதுகாவல் நற்கருணையாரே, மேலே விசுவாசம் வைத்தீங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசேஷ கருத்துக்களுக்காக இந்த வேளையை ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள், தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக இறைவனுக்கு தருகிறவர், அதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து என்னாலும் அவர்களுக்கு சாட்சிகளாக வாழ அவர்களுக்கு உடலுள்ள சிவநலம் தந்து அவர்களுக்கு ஆறுதல் தந்து மகிழ்ச்சியை தந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Gloria
நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே மன்றாடுவமாக. துதிகளே மத்திய வாசம் செய்யும் நற்கருணை நாதரே, ஆரின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும் உங்களை காப்பாற்றும் குடும்பங்களுடைய காட்டுகளுக்கும் உங்களுக்கு அவதாரிப்பினும் நிறைவாக சொல்லி இருப்பதாக.
மங்களகரமாய்